அம்மாடி பூமாரி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் சென்னையில இருந்து ஒரு சம்மந்தம் வந்ததுல அவங்களோட ஜாதகத்தையும் அனுப்பினாங்க என்கிட்ட. நாங்களும் ஜாதகம் பார்த்துட்டோம். எங்க பையனோட ஜாதகத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பக்கமும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பார்த்தோம், பொருத்தம் நல்லாவே இருக்குதுமா. ஜாதக பொருத்தம் இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமா. அதுக்கப்புறம் அவங்க நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்கோமா. அம்மாடி நெட்டவலி, நீ தாமா அப்ப பதில் சொல்லணும். என்ன சொல்றது நாங்க, சொல்லு. எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டே இப்படி என்கிட்ட வந்து பதில் கேட்டா நான் என்ன சொல்றது? ஏமா நெட்டவலி, எதுக்குமா அப்ப நீ அழுவுற? என்ன நடந்து போச்சு? ஒன்றும் நடக்கல. ஜாதக பொறுத்துதாம்மா பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து உடனே நிச்சயதார்த்த தேதிலாம் குறிக்கல. நீ சொல்கிறது தான் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன உங்கள் அப்பா பதில் சொல்கிறாரு, நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நீ சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த சம்மந்தத்தை நிறுத்திட்டு உன்னை என் பையனை கூட சேர்த்து வச்சிருவேன். என்னோட பதில் சொல்லாம நீங்க எதுக்கு ஜாதக பொறுத்தெல்லாம் பார்த்தீங்க? எதுக்கு ஜாதகம்லாம் கொடுத்தீங்க? ஆட என்னமானியா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன ஆகி போச்சு? நான் தான் சொன்னேன் ஜாதக பொறுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். எல்லாம் ஏற்பாடும் நான் தான் பண்ணேன். இப்போ என்னன்ற நீ? அத்தை அவளே அழுதுகிட்டு இருக்க அத்தை. நீங்க கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க அத்தை. ஆட தெய்வானா, நான் ஒன்றும் அவளுக்கு எதிராக எதுவும் பேசலையே. அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நானா நினைச்சேன். எல்லாரும் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். சரியா? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்ட எண்ணம் பிடிச்சி இல்லடி அம்மா. பாட்டிமா, நான் சொன்னேனா? நான் எதுவுமே உங்களை சொல்லியே கெட்ட எண்ணம் பிடிச்சிருக்கீங்க நான் சொன்னேனா? அட ஏமா நீ சும்மா இருமா. எங்க ஆத்தா அது ஏதோ வேற ஏதோ பேசுது, நீ அமைதியா இருமா. நீ ஏமா அதெல்லாம் எடுத்துக்கிற? அம்மாடியா, நான் உனக்கு ஒண்ணுமே சொல்லலமா. இப்ப என்ன சொல்ல வரேன்னா உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டோம். அது கூட ஏன் பார்த்தோன்னா நாங்க ஒன்றும் தேடி போல. இந்த மாதிரி எங்க பையனுக்கு பொண்ணு வேணும்லாம் தேடி போல. அவங்களும் வந்தாங்க, பேசினாங்க. சரி ஒரு சம்மந்தம் தேடி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்புக்காக தான் பார்த்தோம். இப்ப என்னன்னா நீ என்ன பதில் சொல்ற சொல்லு பாக்கும். உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா? உங்க அப்பாவும் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் என் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்றான். என்ன சொல்ற? சரி, நீங்க இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா? இதுல முத்துவுக்கு சம்பந்தமா? முத்து இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? அவன் எதுவும் சொல்லலமா. அவன் எந்த பதிலும் சொல்லல. அவன் எனக்கு பொது கல்யாணம் வேணாம் தான் சொன்னான். முத்துவே எந்த பதிலும் சொல்லாதப்ப நீங்க எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? முத்துதான் கல்யாணம் வேணாம் தானே சொல்றாரு. நீங்க ஏன் அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? ஆட என்ன தெய்வானா இந்த பொண்ணு இப்படி பேசினே இருக்குது. கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க, கல்யாணம் ஏற்பு. இப்ப நான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு நாளைக்கு நான் பொண்ணு அனுப்ப வச்சுக்கிறேன். இந்த பொண்ணு பேசத்த பாரு. எம்மா தெய்வானா நீயே வந்து பேசி. எம்மா என்னால பேச முடியாது. எம்மா நெட்டவலி, இங்க பாரு நெட்டவலி, அவன் என்ன சொல்றானா, இப்போதைக்கு கல்யாணம் வேணும் தான் சொன்னான். அவன் நீ வேணும்னு கூட அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு நீ தான் வேணும்னு சொன்னா கூட நாங்க இன்னும் உறுதியா நின்று பேசுவோம். முத்துவுக்கு என்ன பிடிக்கும். நீங்க தான் அவனுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்ச நாள் அமைதியா இருங்களேன். நான் முத்து கிட்ட பேசணும். முத்து எங்க? நெட்டவள்ளி, அம்மாடி நெட்டவள்ளியே, முத்து இப்ப இங்க இல்லம்மா. அவன் அங்க வேலை செய்யறான்ல கடலூர், அங்கேயே போயிட்டான். ஒரு வாரத்துக்கு அங்கேயே தங்கி நின்றுதான் வேலை செய்ய போறான். ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான். நீ அவங்கிட்ட பேசுறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் நாங்க கேட்கறோன்னா ஓ முடிவு என்ன சொல்லு பார்க்கும். இப்ப பொண்ணு வீட்டிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறோம், 10 நாள் கூட நீங்கள் உங்களோட முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதே 10 நாள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம்மா. நீ என்ன முடிவு சொல்கிற? உங்கள் அப்பா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாருன்னா உடனே நாங்கள் இதை நிறுத்திட்டு நீங்களும் நாங்களும் சம்மதம் பண்ணிக்கலாம். அதாம்மா நெட்டவலி, இப்போ சொல்லுமா உன் முடிவு என்ன? என் முடிவு என்ன? என் முடிவு என்னன்னு கேட்டா என் முடிவு என்ன? எனக்கு முத்து வேணுதா. முத்து வேணா நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? முத்துக்கு வேற கல்யாணம் பண்ணுங்க நான் சொல்லுவேன் எதிர்பார்க்குறீங்களா? சரிம்மா, உன் முடிவு வந்து முத்து வேணும்ன்ற. உங்க அப்பா என்ன சொல்றாரு? உங்க அப்பா சொன்னாதான் எல்லாமே நடக்கும். நான் பேசி பார்த்துட்டேன். நான் சொன்னதுக்கு அவரு என்கிட்டயே கெஞ்சுறாரு. நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்குமா,
முத்து வேணான்னு சொல்றாரு, நான் எதை கேட்பேன்? ஆசையை பாப்பனா எங்க அப்பா சொல்ல மதிக்கிறதா? ஒண்ணுமே எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் சுத்தி நிக்க வச்சு இப்படி எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க. பதில் சொல்லு பதில் சொல்லுனா நான் என்ன பதில் சொல்றது? அப்புறம் என்னம்மா நீ ஏன் அப்படி பதில் சொல்ற? உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்ட்டு நாங்க எங்க குடும்பத்துல வந்து பொண்ணு கேட்டதுக்கும் எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. என்னதான் பண்றது அப்புறம்? சரிம்மா நெட்டவள்ளி, சரி நீ இவ்வளோ பேசுற இவ்வளோ அழுற, இதுக்கு மேலே எனக்கு ஒரு வழி தான் தெரியுது. மறுபடியும் நாங்கள் வந்து உன்னை பொண்ணு கேட்கவா? போன முறை இல்லாமல் கொஞ்சம் பணிவாகவே வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசவா? இல்லை ஆண்டி, இல்லை இல்லை, வேணாம் வேணாம். நீங்கள் கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான். மறுபடியும் வந்து அப்பா ஏதாவது பேசி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். முதல்ல அவர் பேசுனதுக்கே நான் எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது தெரியாமல் இருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வந்து பேச வேணாம், மீண்டும் அசிங்கப்பட வேணாம். சரி 10 நாள் டைமா? சரி, நான் அதுக்குள்ள கடவுள் எனக்கு என்ன பதில் சொல்றான்னு பாக்குறேன். அம்மாடி நெட்டவள்ளி, கவலைப்படாத போமா. கடவுள் வழி காட்டுறதுதான், அதுக்கப்புறம் பாப்போம் நல்ல வழியை காமிக்கிறாரான்னு. அம்மா என்னம்மா நீ இட்லி சுடுற? இட்லி சுடுறதுக்கு பதிலாக தோசை சுடுமா. என்னாடி நீ ஒருத்தி, எதை சுட்டா என்ன, எல்லாம் மாவு தானே, சாப்பிடு. இட்லியே உடம்புக்கு நல்லதான், இட்லியே சாப்பிடு. தோசைனா அது ஒன்றொன்னா ஊற்றணும் 4 பேருக்கு. இட்லினா சுலபமாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு இடு ஊற்றிட்டு அடுத்து இன்னொரு இடு ஊற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. அம்மா போமா, ஓ சௌகரியத்துக்கு எப்படிலாம் பண்ணுற நீ? சரி, சட்னியாவது வேறு சட்னி அரைக்கலாம்ல. தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்க, வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம்ல. ஏன்டி கயல், எந்த சட்னியா இருந்தானடி? சும்மா இட்லிக்கு தொட்டுக்கு தானே. தேங்காய் சட்னி வீட்டில் தேங்காய் இருந்தது எடுத்து அரைச்சிட்டேன். வேர்க்கடலுக்கு போயிட்டு மார்க்கெட்டில் போய் வேர்க்கடலை வாங்கிட்டு வரணும். அட போமா, நீ ஒன்று எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சோம்பேறித்தனமாக சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி போ, நீ இதே சாப்பிட்டு போற. அப்புறம் பொண்ணு பார்க்க போனீங்களே, அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லையே. சொல்லு, என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க? அதுவாடி, போனோம். அந்த பொண்ணோட அப்பங்காரன் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு பார்த்தோம். அவரு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசினாரு. எதுவும் அந்த அளவுக்கு பிடி கொடுத்து பேசல. என்ன எதுன்னு கேட்டாரு. அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லி பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னோம். ஒரு பதில வந்து அப்புறமா சொல்லிட்டாரு. என்னது பதில அப்புறமா சொல்றேன்னாரா? இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல போறாரு? அதான் 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஒத்துக்கிட்டு போலாம்ல. இல்ல பொண்ணு பாக்குறதுக்கே வர வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்ப கட்டி கொடுக்க முடியாது சொல்லுவாங்க பேரு. என்ன இது, உங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. நம்ம அப்பா மாதிரி அவங்க அப்பாவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு போல. சரி, நீ என்னவா பதில் சொல்லிட்டு வந்த? நான் என்னடி அப்புறம் சொல்றதுக்கு இருக்குது? அகஸ்டின் தான் அந்த பொண்ணை விரும்புறான், கட்டிக்கன்னு ஆசைப்படுறான், அந்த பொண்ணு விரும்புறா. இதுக்கப்புறம் நான் என்ன தடையாவா இருக்க முடியும்? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானம்மா, வேற எதுவும் நடக்கலையா? அப்புறம் என்னடி அங்க 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதான் அப்புறம் நம்ம புதுசா பொண்ணு பார்க்க போனா பொண்ணு கிட்ட மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதான்னு கேட்பாங்க, மாப்பிள்ளை கிட்ட பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, டீ காப்பி குடிப்பாங்க, அப்புறம் 4 வார்த்தை பேசுவாங்க. இதுங்க 2 தான் முன்னாடியே விரும்பிடுச்சிங்க. அப்புறம் என்னத்த பேசுறதுக்கு இருக்குது? என்னடி சுமதியே, பொண்ணு பார்த்துட்டு வந்த கதை ஓடுதா? எங்க உங்ககிட்ட யார் சொன்னது பொண்ணு பார்த்துட்டு வரேன்ட்டு? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, நீ என்னைக்கு தான் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கிற? நீ எப்பதான் நீ உண்மையா இருந்திருக்கிற? எப்பயும் எனக்கு தெரியாம தான் ஏதாவது பண்ணுவ. ஏதோ கொஞ்ச நேரத்தில் உண்மையை சொல்லுவ. அதுவும் சின்ன சின்ன விஷயமா இருந்தா சொல்லுவ, பெரிய விஷயமா இருந்தா மறைச்சிடுவ. இது தெரிஞ்ச கதை தானே. அட என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க நானா உங்களுக்கு உண்மையா இல்லாமல இருக்கிறேன்? எல்லா விஷயத்தையும் தான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறேன். நீங்க சண்டை போட்டாலும் கத்தினாலும் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு தான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். எங்க அக்கா ஏதாவது பேசினா அந்த விஷயத்தையும் சொல்றேன். என்னமோ நான் என்னமோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி சொல்றீங்க நீங்க. அப்புறம் ஏன்டி பொண்ணு பார்க்க போன விஷயத்த என்கிட்ட சொல்ல? உங்க அக்கா காரியெல்லாம் கூப்பிட்டுன்னு போயிருக்கிற. பெத்தாப்ப என்ன கூப்பிட மாட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ. ஏங்க நான் சொல்லியிருப்பேங்க, நீங்க சொன்னாலும் வரமாட்டீங்க. சாதாரணமா ஏதாவது கூப்பிட்டாலே வரமாட்டீங்க. நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆகஸ்டினுக்கு உங்களுக்கு தான் ஆகாது. அப்புறம் அவன் விரும்புறாண்ட விஷயத்த சொல்லி
அதை பார்க்க கூப்பிட்டா நீ எங்கேருந்து வர போறீங்க சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலைங்க. அப்ப நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்ட. நான் வந்து ஒரு எதிரி, நான் வந்து குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன், குடும்பத்து மேலே அக்கறை கிடையாது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன் நீயே. அப்பா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் அம்மா சொல்றதுக்கெல்லாம் வாதாடிட்டே இருக்கீங்க. பின்ன அப்படி தானேப்பா பண்ணுவீங்க நீங்க? எப்போ எது கூட்டாலும் ஒரு மாதிரி தான் பேசுவீங்க. அண்ணனுக்கு உங்களுக்கு தான் ஆகாது, அதான் அம்மா கூப்பிடல. நீங்க என்னமோ அப்படியே கூப்பிட்டா வர மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்லைம்மா கயல், எப்படி சொல்கிறது நான்? அதான் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கினது வச்சுக்கிங்களேன். நான் அவள் அக்கா வீட்டுக்கு போவேனான்னு சொல்கிறதுக்கு காரணம் அது சொந்தம், சரியா? நம்ம குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சொந்தம். அந்த குடும்பத்துக்கு கூட தொடர்பு அவ்வளோவா வேணான்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு போய் பேசவே வேணாம்னா நான் சொல்லவே இல்லை, ரொம்ப உறவாடாதீங்கன்னு தான் சொன்னேன். அகஸ்டின்னு நான் பெத்த பையன், சரியா? இது நாம் 4 பேர் நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுக்கும் நான் அந்த மாதிரிலாம் பேசுவோம், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ அகஸ்டின் கிட்ட நான் ஒரு மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம்னா, அவன் ஓரளவுக்கு வயசு வந்து போச்சு, இதுக்கப்புறம் அவன் சொந்தமாக நிற்கணும். அவன் ஒழுங்காக படிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் வீட்டில் சும்மா இருந்தான். அப்படியே சும்மா இருந்து எனக்கு சோறு போட முடியும், இருந்தாலும் அவன் எதிர்காலத்தில் அவன் கஷ்டப்படுவான்றதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் கோபமாக பேசி அவனை தனிமையாக இருக்க வச்சேன். இப்போ அவன் தனியாக இருந்ததுனால தானே கார் ஓட்டி சம்பாரிச்சு இப்போ அந்த ஒரு வைராக்கியத்தை தானே இப்போ ஆட்டோ வாங்கியிருக்கிறான். அதுக்காக தான் நான் அவனை தண்ணி வச்சிருக்கேன், தவிர எனக்கு அவன் புள்ளையே கிடையாதுலாம் கிடையாது. அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றான். அவன் வாழ்க்கைக்கு நான் வந்து ஓரங்க நிற்பேன் நீங்கள் நினைக்கிறது எப்படி? எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்க்க? அப்பா சாரிப்பா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்னோட புரிதல் அவ்வளோதான்ப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்னங்க என்னையும் மன்னிச்சிடுங்க, தெரியாம பேசிட்டேன். நானு எங்க அக்கா கிட்ட நீங்க நடந்துக்கிற வித மாதிரி தான் அகஸ்ட் கிட்டே நடந்துப்பேன் நினைச்சு சொல்லாம போனது என் தப்பு தாங்க. இவ்வளோ தரம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம குடும்பத்தை பற்றிலாம் பேசிட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு கூட ஒரு நாள் வந்து பார்க்குறோம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கலாம். சரி, இட்லி வந்துருச்சா அண்ணா? சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, பசிக்குது பாரு. சரிங்க, நீங்கள் போய் உட்காருங்க, எடுத்துகிட்டு வரேன். முத்து, உனக்கு தோசை வேணுமா இல்லை சிக்கன் ரைஸ் ஆம்லேட் எது வேணாலும் எடுத்து சாப்பிடு, உனக்காக தான் அந்த பார்ட்டியே. சரி, தினமும் நீங்கள் இந்த மாதிரி தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவீங்களா? ஏங்க அப்படின்னா இல்லை, தினமெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு உனக்காக தான் என் மச்சான் வாங்கிட்டு வர சொன்னான். அப்படியா? எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ மற்ற நாள்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்பப்போ சமைச்சியும் சாப்பிடுவோம், அப்பப்போ ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஒரு சில நேரம் ஹோட்டலுக்கே போயிட்டு கூட சாப்பிட்டு வருவோங்க. டேய் மச்சான், அவனுக்கு 26 வயசு தான், நம்ம எல்லாரும் ஒரே வயசு தான். நீ ஜாலியாக ஃப்ரெண்டாகவே பேசலாம், நீ ஏன் வாங்க போங்கன்னு பேசுகிற? என்னடா மச்சான் சொல்கிற? இவனுக்கு 26 வயசு தானா? ஆனால் பேச்சு நடவடிக்கை எல்லாம் 30 வயசு இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் அப்படி பேசுகிறேன். டேய் மச்சான், அதுவா வேற ஒன்றும் இல்லை, முத்து அவ்வளோவா வெளியே வரல, அதனால வெளி உலகம் அவ்வளோவா தெரியல, அதனால தான் அப்படி நடந்துக்கிறான். நாம் நிறைய சொல்லி தருவோம். சரி ரைட்டு, ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஹலோ முத்து, என்ன அந்த பழக்கெல்லாம் இருக்கா? டேய் மச்சான், அதெல்லாம் கேட்காத, வீட்டு சும்மாரு. ஏ எருடா, அப்புறம் நம்ம வயசுனா அந்த பழக்கெல்லாம் இல்லாமலையா இருக்கும்? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்பப்போ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்ல. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் தான் இருக்கான்னு தானே கேட்குற? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆட என்ன சொல்கிற முத்து, அந்த பழக்கம்லாம் இல்லையா? அடப்போ, 26 வயசு இன்னொன்னே நான் கூட சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்தில். ஏன் நீங்களாம் குடிப்பீங்களா? அப்பப்பெல்லாம் குடிக்க மாட்டேன் முத்து, எப்பயா தான் குடிப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா குடிப்போம், இல்லையா அதாவது குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா குடிப்போம். தினமும்லாம் குடிக்க மாட்டோம், நீ வருத்தப்படாத. சரி, குடிக்கிற பழக்கம் இல்லை. ஏதாவது லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டேய் மச்சான், என்னடா நீ? அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். குடிக்கிற பழக்கமே இல்லைண்ணா, லவ்லாம் இருக்குமா? சும்மா இருடா. இல்லடா மச்சான்,
ஒரு வாரத்தை கேட்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. எதாக இருந்தாலும் இப்போ தானே பேசுகிறோம், இப்போ கேட்டு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏய் நீ சொல்லுடா முத்து, லவ் ஏதாவது இருக்கா? லவ்னா நான் யாரையும் விரும்பல. ஆனா சரி சரி, இல்லை எதுவுமே இல்லை. பாத்தியா பாத்தியா, ஏதோ சொல்ல வர அப்புறம் நிறுத்துற. சொல்லு முத்து, நீ ஏதோ ஒன்று மறைக்கிற, சொல்லு. ஏன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? அதாவது பரவாயில்ல சொல்லு. இதெல்லாம் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல முடியாது அந்த விஷயத்தெல்லாம். அம்மா 4 ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சொல்ல முடியும், புரியுதா? கூட தங்கச்சி அந்த மாதிரிலாம் மனசு விட்டு பேச முடியாது. நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் சொல்லு என்கிட்ட. டேய் முத்து, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லு, எங்களாலாம் எதுவும் ஆகாது. சொல்லு, ஜாலியாக பேசுறது தானே. சொல்லு, நாங்கள் வேணா எங்களை பற்றி சொல்கிறோம், அடுத்து நீ உன்னை பற்றி சொல்லு. ஏன்னா நம்மளாம் இங்கே ஒன்றா தான் இருக்க போகிறோம். சொல்லு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த விட்ட பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நாள் எங்கள் வீட்டுக்கு வரும், போகும், பழகும், என்கிட்ட ஜாலியாக தான் பேசும். அப்புறம் பார்த்தா என்ன சொல்லுது, என்னை பிடிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு, என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதான், எங்கள் வீட்டுக்கு மருமவளாக வரணும்னு சொல்லுது. ஓ பாடுற மச்சான், நான் கூட சாதாரணமாக நினச்ச முத்துவும் ஒரு பொண்ணு விரும்புது. பாரு, நம்மலாம் இருக்கிறோம், நம்மளாம் இந்த பொண்ணாவது விரும்புதா? நம்ம பார்க்குற பொண்ணும் வேளாண் தூக்கி போட்டு போயிடுது. அதுக்கு தாண்டா சொல்கிறது, யாரையும் ஆளை பார்த்து எடப்படக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? பாரு முத்து, அடுத்து என்னென்ன சொல்ல போறான்னு மட்டும் பாரு நீ. அப்புறம்டா முத்து, அப்புறம் என்ன? இந்த பொண்ணு அழகா இருக்கும்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. பேசுவோம், பழகுவோம், பிடிக்கும். அந்த பொண்ணை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க அப்பா தான் என்னை வேணான்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு வேலையும் செய்யலை, என்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டில் இருந்தும் போயிட்டு பொண்ணும் கேட்டாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓ, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையும் ஏற்பாடு பண்ணுறாங்களா? அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? இல்லை, ஒத்துக்க மாட்டுது. நான் தான் வேணும்னு சொல்லுது. அப்புறம் அவங்க அப்பா மாரி ஒன்றும் பண்ண முடியாது. டேய் முத்து, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். யார் அந்த பொண்ணு? ஃபோட்டோ இருந்தா காமி. அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் இல்லைப்பா என்கிட்ட. வேற விடுங்க, அந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு. அதான் உங்கள் வீட்டில் அவங்க அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாரு, கல்யாணம் பண்ணு போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி இந்த டாப்பிக்கே பேசணும், விடுங்க.